யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதை மக்களுக்கு விளக்கி சொல்லணும். தற்போதைய சூழல்ல தமிழக மக்களே நாம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான சம்பவத்தை பத்தி நான் பேச போறேன். 8 நாள்ல என்னென்ன நடந்தது, மார்ச் 5ஆம் தேதியிலிருந்து மார்ச் 12ஆம் தேதிக்குள்ள நடந்த சம்பவம் என்ன, தமிழகத்தையே உலுக்கிய அந்த 8 நாட்கள் வாங்க பாத்திரலாம். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சட்டம் ஒழுங்குன்றது எப்படி இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். ஒரு ஆட்சியோட முக்கிய கடமை என்ன அப்படின்னா மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது தான் முதல் கடமையே அதுதான். ஆனா அந்த முதல் கடமையிலிருந்தே தவறி இருக்கிறது இந்த திமுக அரசாங்கம். நான் ஏதோ வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதோ பேச மாட்டேன். நம்ம தொடர்ச்சியா நம்ம பார்த்துட்டு இருக்கோம், தமிழகத்துல திமுக ஆட்சியில திமுக கட்சிக்காரங்களால தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, தமிழ் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றத நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். அதில் தான் ஞானசேகரன், கிருஷ்ணகிரியை சேர்ந்த பெரிய நாயகம், அப்புறம் தெய்வ செயல், அரக்கோணம், இவங்கெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த 8 நாளில் என்ன நடந்தது தெரியுங்களா? பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் மட்டும் மார்ச் 19ஆம் தேதி செங்கல்பட்டில் 16 வயது சிறுமிக்கு நடந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை. மார்ச் 10ஆம் தேதியில் 16 வயது சிறுமிக்கு. மார்ச் 11ஆம் தேதி தூத்துக்குடியில் மைனர் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை. திமுக எம்பி கனிமொழி இதுக்கு தான் வந்து போயிருந்தாங்க. போன உடனே அந்த மக்கள்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவித்ததுனால அங்கேருந்து பின்னங்கால் பிடரியில் அடிக்க திரும்பி வந்துட்டாங்க. ஏன் அப்படின்னா தமிழகத்தில் சட்ட ஒழுங்கில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, வயசான முதியவருக்கு கூட பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்குது. முன்னாடிலாம் மெழுகுவர்த்தி எடுத்துக்கிட்டு குறுக்க முறுக்க நடந்துக்கிட்டு இருந்தியம்மா, இப்போ எங்கம்மா போனா அப்படின்ற மாதிரி மக்கள்லாம் கேள்வி கேட்க ஆரம்பித்தோடனே பதில் சொல்ல முடியாமல் திணறி போய் அங்கேருந்து ஓடி வந்திருக்கிறாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லையம்மா, உங்கள் அண்ணன்ட்ட சொல்லி ஏன்னே இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களோட ஆட்சியில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லைண்ணே, இதுலேருந்து வெக்கமே இல்லாமல் வெல்லும் தமிழக பெண்கள்னு சொல்லி நம்மள மாநாடு வேற நடத்துகிறோண்ணே, யாராவது செருப்பால் அடிக்காத குறையா இதெல்லாம் நம்மகிட்ட கேட்டால் நம்ம என்னென்ன பதில் சொல்கிறது அப்படின்னு கேட்டிருக்கணும். நீ ஏன் கேட்கல, ஏன் கேட்க மறந்தீங்க? அடுத்ததாக நம்ம பார்க்குறோம், மார்ச் 12ஆம் தேதி சென்னையில் கல்லூரி மாணவி மற்றும் 19 வயது பெண் உட்பட 3 பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டுள்ளனர். இதர நாமக்கலில் சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு மற்றும் கிருஷ்ணகிரியில் மூதாட்டிக்கு நேர்ந்த வன்கொடுமை. பாருங்க, குழந்தையில தொடங்கி மூதாட்டி வரைக்கும் பாலியல் வன்கொடுமை தமிழகத்தில் நடந்துட்டு இருக்கு. ஆனா தமிழக முதல்வர் சொல்கிறார், ஆயிரக்கணக்கான பெண்கள் கூடியிருக்கக்கூடிய இந்த மாநாட்டு மேடையிலே நின்று கொண்டு நான் தலைநிமிர்ந்து சொல்லுகிறேன், இந்திய மாநிலங்களிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் எங்க தமிழ்நாடு தான் அடிச்சு சொல்றேன். கொலை மற்றும் வன்முறை சம்பவங்கள்னு இப்போ நம்ம பார்ப்போம். இதெல்லாம் போடணுன்னா இந்த நோட்டே பத்தாது, அதனால தான் இப்போ சிஸ்டத்தில் வச்சுருக்கேன். அடுத்ததான் நம்ம பாருங்கள், கொலை மற்றும் வன்முறை சம்பவங்கள். சிவகங்கை மற்றும் கோயம்புத்தூரில் போதையில் இருப்பவர்களால் நடத்தப்பட்ட கத்தி குத்து மற்றும் அரிவாள் தாக்குதலில் உயிரிழப்புகள். சமீபத்தில் அந்த டீ கடைக்கு போயிட்டு டீ குடிச்சிட்டு இருந்தவங்க மேலே பெட்ரோல் குண்டு வீசினது, சரமாரியாக வெட்டினது, அதனால் 2 உயிர் பறி போனது, இதை நம்ம சமீபத்தில் பார்த்தோம். மானாமதுரையில் ஆட்டோ ஓட்டுநருக்கு என்ன நடந்தது, கழுத்தறுபட்டு கொலை செய்யப்பட்டு இருக்கிறார், அந்த சம்பவத்தையும் பார்த்தோம். இப்போ சென்னை ராயப்பேட்டையில் கர்ப்பிணி பெண் சம்பந்தப்பட்ட விபத்து மற்றும் கொடுங்கையூர் இளைஞர் வந்து லாக்அப் டெத் மரணம். லாக்அப் டெத் மரணங்கும் போது தான் இந்த சிவகங்கையில் நடந்த ஒரு லாக்அப் டெத் மரணம். தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு லாக்அப் டெத் மரணன்றது எண்ணிக்கைன்றது தாறுமாறாக உயர்ந்து கொண்டு இருக்கிறது. அதை எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறான்னு தெரில. ஆனால் ஆட்சியை முடிய போது உங்கள் ஆட்சியை மக்கள் கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. அவுட் ஆஃப் கண்ட்ரோல் நீங்கள் முதல்வரே. எதற்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்? உங்களுக்கு சட்ட ஒழுங்குக்கும் அவுட் ஆஃப் கண்ட்ரோலா, உங்களுக்கும் உங்கள் கட்சிக்குமே அவுட் ஆஃப் கண்ட்ரோலா, உங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் அவுட் ஆஃப் கண்ட்ரோலா, எதுக்கும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்றது எங்களுக்கு புரியல. அடுத்ததாக திருவள்ளூரில் நடந்த இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் தலைவரின் கொலை நடந்திருக்கிறது. திரிசூலமில் இரட்டை கொலை சம்பவம் வந்து நடந்திருக்கு. இவ்வளவு சம்பவங்கள் கடந்த 8 நாட்களில் இவ்வளவு நடந்திருக்கு. ஆனால் திமுக ஆட்சி, திமுக கட்சி, திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இதெல்லாம் குறித்து எதுவுமே பேசாமல் இவர் பண்ணுறது என்ன,
விளம்பரம் தான் பண்ணிட்டு இருக்காரு. இப்படிலாம் இருக்கும்போது தமிழக முதல்வர் வந்து சொல்லிக்கிறார், தமிழகத்தின் தந்தை பெண்கள்லாம் என்னை வந்து அப்பா அப்பான்னு கூப்பிட்றாங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த மாநிலத்தில் தான், தமிழ்நாட்டில் தான் பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது, குழந்தைகளுக்கான பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது, சட்ட ஒழுங்கு இல்லாமல் இருக்குது, மூதாட்டிகளுக்கான பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. இப்படிலாம் இருக்கும்போது உங்களை பார்த்து அப்பா நான் கூப்பிட்டாங்க, அப்படி கூப்பிட்டு இருந்தாங்கன்னா பெண்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய துரோகம் இல்லையா? உங்களை அப்பான்னு கூப்பிட்றாங்கன்னு சொன்னீங்களே, அவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய துரோகம் இல்லையா? இதுக்கெல்லாம் முடிவு வரணும் அப்படின்னா திருச்சியில் வைத்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்னது நடக்கணும், தமிழகத்தில் நடக்கணும். என்ன சொன்னார் தெரியுங்களா? எளிய மக்களும் பாதுகாப்போட அச்சம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா குற்றவாளிகளுக்கு அச்சம் ஏற்படுத்துகிற மாதிரி, பயப்படுற மாதிரி ஒரு ஆட்சி தமிழகத்தில் வரணும்னு சொன்னார். தமிழக மக்களே நாம் முடிவு பண்ணுவோம் யார் பயப்படணுன்றத. சாமானிய மக்கள் பயப்படணுமா, பெண்கள் பயப்படணுமா, குழந்தைகள் பயப்படணுமா, மூதாட்டிகள் பயப்படணுமா, இல்லை தப்பு பண்ணுறவனோ, ஊழல் பண்ணுறவனோ, சட்ட ஒழுங்குக்கு எதிராக இருக்கிறவனோ, கொள்ளைன்னு பண்ணுறவனோ, அரசு வேலைக்காக காசு வாங்கிக்கிட்டு சுதந்திரமாக சுற்றுற அரசியல்வாதி வேணுமா? இல்லை பார்த்துக்கோங்க யார் வந்து நம்மளை ஆட்சி செய்ய வேண்டும், குற்றவாளிகள் பயப்படக்கூடிய ஆட்சியா, இல்லை ஏழை மக்கள் சாதாரண மக்கள் பயப்படக்கூடிய ஒரு ஆட்சியா? முடிவு பண்ணிட்டீங்கல்ல? ஒன்றுபடுவோம், வென்று காட்டுவோம். நன்றி.